தென்பகுதியில் கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 4 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். இது குறித்து இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் போது எழுந்து நிற்காத அரசாங்க உத்தியோகத்தர், இது தொடர்பான ஒரு செய்தி குறிப்பும் இருக்கிறது. யாழ்ப்பாணம் நோக்கி கடத்தி வரப்பட்ட 250 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சாவை போலீசார் மீட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களை விசாரிப்பதில் மிக பெரும் தாமதம் ஒன்று ஏற்படலாம் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை விடுவிக்க கோரி கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஒரு படகில 250 கிலோவுக்கும் அதிகமான கேரளா கஞ்சாவை கடத்தி கொண்டு 3 பேர் வந்திருக்கணும். அவைகள் இந்தியாவிலிருந்து வெளிக்கிட்டு யாழ்ப்பாணம் வந்து சேராக்கு முதலே இங்க போலீஸுக்கு தகவல் கிடைச்சிட்டது. எனவே அவர்கள் காரை நகர் கடல் அருகிலே வந்து கொண்டிருந்த போது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து கடற்படையினருடைய உதவியுடன் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் பயணம் செய்து வந்த படகும் 250 கிலோவுக்கும் அதிகமான அந்த கஞ்சாவும் போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இது போன்ற கைது சம்பவங்கள் நிறையவே நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படியெல்லாம் கைது நடவடிக்கைகள் நடக்குது என்று தெரிஞ்சும் கூட ஏதோ ஒரு நம்பிக்கையில கொண்டு வந்திருப்பினும் போல நடக்குது. இப்ப போலீசார் அந்த கஞ்சாவையும் மீட்டு அந்த படகையும் கைப்பற்றி குறிப்பிட்ட 3 சந்தேக நபர்களையும் கைது செய்து விளக்கமறியலில் வைத்திருக்கிறார்கள். குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய புதிய பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகர நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான அனுமதியை தேசிய போலீஸ் ஆணையகம் வழங்கியிருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை இந்த அனுமதி வழங்கப்பட்டு குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய புதிய பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகர நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் 27ஆம் தேதி மாலை தெய்வேந்திர முனையில் இருந்து 2 படகுகளில் கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் அதில் 4 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். மொத்தமாக 6 பேர் காணாமல் போயிருந்த நிலையில் 2 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனைய 4 பேரையும் காணவில்லை என சொல்லப்படுகின்றது. இவர்கள் பயணம் செய்த படகு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது கரையில இருந்து 20 கிலோமீட்டர் கடல்ல இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த வழியால ஒரு வணிக கப்பல் ஒன்று போயிருக்குது. எதிர்பாராத விதமாக அந்த வணிக கப்பல் மீது இவர்களுடைய படகு மோதியதால் அந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதல் கட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல 6 மீனவர்களும் காணாமல் போயிருந்தார்கள். பின்னர் அவர்களில் 2 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது 2 பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் 2 பேருக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக போலீசாரும் கடற்படையினரும் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. மதவாச்சி பகுதியில் 8 வயதுடைய சிறுமி ஒருவர் மின்சாரம் தாக்கி பலியான சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இதுவும் நேற்று முன்தினம் 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. என்னென்னு சொன்னா வீட்டில் தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு ஹீட்டர் இருக்கு தானே, அந்த ஹீட்டரை போடைக்குள்ள மின்சாரம் தாக்கப்பட்டு அந்த சிறுமி படுகாயமடைந்து மதவாச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார். என்னென்னு சொன்னால் இந்த இலத்திரனியல் பொருட்களை சின்ன பிள்ளைகள் கையாளைக்குள்ள நாங்கள் சரியான கவனமாக இருக்கணும். இது மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு முதலும் நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், வவுனியா மாவட்டத்தில் புளியங்குளம் பழையவாடி பகுதியில் ஒரு 8 வயது சிறுமி இதே போல மின்சாரம் தாக்கப்பட்டு அந்த மின்சார வயருக்குள்ள ஏதோ தவறி விழுந்து 2 மாதங்களுக்கு முதல் உயிரிழந்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வீட்டில் தனியே இருந்த ஒரு சிறுவன் தொலைக்காட்சி பெட்டியை போடுறதுக்கு முயற்சி செய்த போது அந்த வயர் கனெக்ஷன் ஏதோ கொடுக்க முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அவரும் பலியாகி இருந்தவர் 7 வயதுடைய ஒரு சிறுவன். எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. எனவே அனைத்து பெற்றோர்களும் வீட்டில் இருக்கிற பெரியவர்களும் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை விடுவிக்க கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கையெழுத்து போட்டு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் வாழைச்சேனை பொது அமைப்புகளும்
பொது மக்களும் சேர்ந்து அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு விடுக்கும் வேண்டுகோள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே வாழைச்சேனை மக்கள் தான் இந்த வேண்டுகோளை விடுத்தார்களா அல்லது யாராவது பிள்ளையானுக்கு வேண்டப்பட்டவர்கள் இந்த கடிதத்தை எழுதி போட்டு வாழைச்சேனை மக்களுடைய தலையில கொண்டு போய் பொறித்தார்களா இன்னும் தெரியல. இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதம் இருக்குத்தானே, அதில் ஒரு வசனம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாய்ச்சி காட்டுறோம் பாருங்க. எமது தாய்நாட்டின் இறைமையும் தேசிய ஒருமைப்பாடும் ஆபத்துக்குள்ளாகி இருந்த வேளையில் அவற்றை மீட்டெடுக்க அவர் போன்றவர்கள் ஆற்றிய சேவைகள் இன்று மறக்கப்பட்டால் எதிர்காலத்தில் சிறுபான்மை இனங்களில் இருந்து இவ்வாறான தேச பக்தர்கள் எவ்வாறு தோன்ற முடியும் என்று சொல்லி அதில் ஒரு வசனம் ஒன்று கிடக்குது. அதாவது இலங்கையினுடைய இறைமையும் ஒருமைப்பாடும் ஆபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் அது எந்த சந்தர்ப்பம் சொல்லப்படல, அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தானம் காப்பாற்றினவராம். சிறுபான்மை இனத்தில் இருந்து அதுக்காக பாடுபட்டவராம். அதாவது என்ன சொல்ல வரீங்க நம்ம சொன்னா, இயக்கத்தில் இருந்து பிரிஞ்சா பிறகு இயக்கத்தை காட்டி கொடுக்கறதுல மும்முரமாக இருந்தார்கள், இயக்கத்துக்கு எதிரான வேலைகள் எல்லாம் செய்தார்கள் என்றதான் அதைத்தான் இதில் சொல்லி வச்சு கிடக்கு. இந்த வசனத்தை நாங்கள் இன்னும் ஒரு வகையில் மிகவும் சாதாரணமாக சொல்றதாக இருந்தால், உங்களுக்காக காட்டி கொடுத்தவனை இப்படி பிடிச்சி ஜெயிலுக்குள்ள அடைச்சா யாராவது எதிர்காலத்தில் காட்டி தருவானா, காட்டி கொடுப்பானா என்றதான் இந்த கடிதத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஒரு நாகரிகமான வசனம் போட்டு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியெல்லாம் எழுதி அதில் கையெழுத்து வச்சு இப்பொழுது பிள்ளையானை விடுவிக்க கோரி இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த மறுத்த உள்ளூராட்சி ஆணையாளர் பற்றிய ஒரு செய்தி. அதாவது வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேச சபை இருக்குத்தானே, அந்த பிரதேச சபைக்குரிய தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் ஆகியோரை தெரிவு செய்கின்ற அந்த கூட்டம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டவர் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த செல்வி திருநாவுக்கரசு கிருஷ்ணவேணி. அப்போ அவாவை தெரிவு செய்து பேரை அறிவிச்சா பிறகு அவ தன்னுடைய கதிரையில் இருந்தா பிறகு முதலாவதாக என்ன சொல்லுவான்னு சொன்னால், தாயக மீட்பு போரில் உயிர் நீத்த மாவீரர்களையும் அதன் போது கொல்லப்பட்ட பொதுமக்களையும் நினைவு கூர்ந்து 2 நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம் என்று சொல்லி, அப்போ அதை கேட்டு அங்கே இருந்த எல்லாருமே எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்தினார்கள். சிங்கள உறுப்பினர்கள் உட்பட அனைவருமே எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்தும் போது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் இருந்த இடத்திலிருந்து எழும்பாமல் மாவீரர்களுக்கோ பொதுமக்களுக்கோ அஞ்சலி செலுத்தாமல் அதை கணக்கே எடுக்காமல் அப்படியே அமர்ந்திருந்தவா. அந்த சபையில் எல்லாருமே எழும்பி நிற்கும் போது இவா எழும்பவும் இல்லை, வணக்கம் செலுத்தவும் இல்லை. இது பார்க்குற எல்லாருக்குமே ஒரு விதமான சங்கடமாக இருந்தது. இப்போ என்னென்னா, உங்களுக்கு அரசியல் ரீதியாக கொள்கை வேறுபாடுகள் வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் போரில் கொல்லப்பட்ட மக்களுக்காகவும் மாவீரர்களுக்காகவும் ஒரு அகவணக்கம் செலுத்துறதால ஒன்றுமே குறைய போறதில்லை. எல்லாருமே உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுல எந்த விதமான பிழையும் இல்லை. அப்படி ஒருவேளை அஞ்சலி செலுத்தி இருந்தா உங்களோட பதவி பறிபோக போதா, அல்லது உங்களுக்கு சம்பளத்தை குறைக்க போறாங்களா, அல்லது உங்களுக்கு பென்ஷன் கிடைக்காதா, என்ன பிரச்சனை? ஒரு சபையில எல்லாரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தும் போது சபை நாகரீகம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. எனவே அதையும் மதிக்காமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நல்லா படிச்சு பெரிய பெரிய அதிகாரிகளாக பெரிய பதவிகளில் இருக்கணும், இந்த ஒரு அடிப்படை விஷயம் விளங்கியல் என்றுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. எங்களுடைய தாயக மண்ணின் பொருளே எங்களுடைய மாவீரர்களுக்காகவும் அப்போது கொல்லப்பட்ட எங்களுடைய அப்பாவி பொதுமக்களுக்காகவும் வேண்டியும் 2 நிமிட அகவணக்கம் செலுத்துவோம். இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்களுக்கான விசாரணைகள் மேலும் தாமதமாகலாம், நீண்ட காலம் இழுபடலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு அமெரிக்காவால் ஏனைய நாடுகளுக்கு செய்யப்படுற நிறைய உதவிகளை குறைச்சி கொண்டே வரார். அதில் மிக முக்கியமானது இந்த யூஎஸ் எய்டுன்னு சொல்லி அது நிறைய நாடுகளுக்கு முதல்ல நிப்பாட்டினவர். ஏன்னு சொன்னால், அந்த யூஎஸ் எய்டை பயன்படுத்தி நிறைய நாடுகள் சும்மா தேவையில்லா வேலை பார்க்குது, அதை பிரியோசனமாக பயன்படுத்த. இதனால அமெரிக்க அரசாங்கத்துக்கு நஷ்டம் என்று சொல்லி அந்த யூஎஸ் எய்ட் நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஆலோசனை மட்டும்தான் இப்போ வழங்கப்பட்டிருக்கிறது, இன்னும் நடைமுறைக்கு வரையில். அது என்ன ஆலோசனை என்று சொன்னால், இன்னும் 20க்கும் மேற்பட்ட கொடுப்பனவுகளை அமெரிக்க அரசாங்கத்தால் சர்வதேச நாடுகளுக்கு வழங்கப்படுகின்ற சர்வதேச அமைப்புகளுக்கு வழங்கப்படுகின்ற 20க்கும் மேற்பட்ட கொடுப்பனவுகளை நிறுத்துறதுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனையை அமெரிக்க அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் வரும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது.
அந்த கொடுப்பனவில் ஒன்றுதான் இந்த போர் குற்றங்களை விசாரிப்பதற்கு வழங்கப்படுகின்ற நிதி உதவி. அதாவது இலங்கைக்கு மட்டுமில்லாமல் உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற போர் குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஐநாவினுடைய ஒரு பகுதி செயல்பட்டு கொண்டிருக்குது. அதை சொல்றது OHCHR என்று சொல்லி அப்படி ஒரு அமைப்பு, அதாவது மனித உரிமை ஆணையகத்தின் பணிப்பாளர் அலுவலகம். இந்த அலுவலகத்துக்கும் அமெரிக்க அரசாங்கம் தான் நிதி உதவி கொடுக்குது. இந்த அலுவலகத்தால் தான் இந்த மாதிரியான போர் குற்றங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு கொண்டு வருது. எனவே இவர்களுக்கு வழங்கப்படுற நிதியை இப்ப அரசாங்கம் நிறுத்துவதற்கு, அமெரிக்க அரசாங்கம் நிறுத்துவதற்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்க அரசாங்கம் இந்த நிதியை நிறுத்தினால், முற்றுமுழுதாக நிறுத்தினால் இந்த அமைப்பால் ஒழுங்காக செயல்பட முடியாமல் போகும் என்று சொல்லப்படுகிறது. அதன் மூலம் இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்களை விசாரிப்பதில் நீண்ட கால தாமதம் ஏற்படலாம், சில விசாரிக்காமலே போகலாம் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போர்க்குற்ற விசாரணைகள் விசாரிக்கணுமா இல்லையா என்ன ஏதென்று தெரியாமல் ஒரு குழப்பமா தான் இருக்குது. இழுபட்டு இன்றைக்கு 16 வருஷமாயிட்டுது. அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு செய்தி வந்தது உண்மையாகவே அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒருவேளை அமெரிக்க அரசாங்கம் இந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்படுற காசை நிப்பாட்டுமாக இருந்தால் பிறகு போர்க்குற்ற விசாரணைகள் இன்னும் பல வருடங்களுக்கு கடந்து இழுபடும், அல்லது சில போர்க்குற்ற விசாரணையே நடக்காமல் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த முடிவு இன்னும் எடுக்கப்படையில இப்பதான் அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே காசுகளை கட் பண்ணு சொன்னா ஜனாதிபதி ட்ரம்ப் முன்னுக்கு நிற்பார். ஏன் தேவையில்லாம வெளிநாடுகளுக்கு காசு கொடுக்கணும், ஏன் எங்கட காசை நாங்கள் இழக்கணும் என்று சொல்லி அவர் நிற்பார். எனவே போர்க்குற்றம் நடந்தாலும் சரிதான், அதில் பாதிக்கப்பட்டாலும் சரிதான், எங்கட பிரச்சனை அண்டி போட்டு அவர் பேசாமல் இருப்பினும். எனவே ஒருவேளை இந்த நிதி நிறுத்தப்படுமாக இருந்தால் அது எங்களுக்கு, தமிழ் மக்களாகிய எங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் என்பதுதான் ஒரு துயரமான செய்தி. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.